சுவையான மஷ்ரூம் பெப்பர் சாப்ஸ் செய்யலாம். முதல்ல சுடு தண்ணியில் மஷ்ரூம் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் உடனே கழுவி எடுத்துக்கினாலும் சரி. இப்போது அரைக்கிறதுக்கு தேவையானது சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, சிறிதளவு தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். கொத்தமல்லி வீட்டில் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கினேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சாச்சு மஷ்ரூம்லாம். அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகணும் இல்லைங்களா? மஷ்ரூம் போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். புதுசாக இருந்தால், புது மஷ்ரூமாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். இல்லாட்டி 15 நிமிஷம் கூட ஆகலாம். மூடி போட்டு வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆச்சு. மஷ்ரூமும் வெந்துடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு கலந்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான மஷ்ரூம் பெப்பர் சாப்ஸ் ரெடி.